ராதே கிருஷ்ணா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா, ஞானவேல் முருகனுக்கு ஹரோஹரா, கந்தவேல் முருகனுக்கு ஹரோஹரா, திருத்தணி முருகனுக்கு ஹரஹரோஹரா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். கந்த சஷ்டி விழாவின் 3வது நாள் இன்று. அறுபடை வீடுகளில் 3வது படை வீடான பழனி முருகன் கோயிலை பற்றி இன்று நாம் காணலாம். பழனிமலை உருவான வரலாற்றை இப்பொழுது நான் சொல்லுகிறேன். அந்த கதை என்னவென்றால், ஒரு நாள் நாரதர் மிக அரிதாக கிடைக்கும் ஞானப்பழத்தை பரமசிவனுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்தார். நாரதர் என்றாலே கலகம் பிறக்கும் என்பார்கள். நாம் இப்பொழுது என்ன ஆகிறது என்று மேற்கொண்டு காணலாம். பரமசிவனுக்கு படைப்பதற்காக பழம் கொண்டு வந்தார் அல்லவா? அப்பொழுது அருகில் இருந்த உமையாள் அந்த பழத்தை தனது குமாரர்களான முருகனுக்கும் விநாயகருக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பினாள். ஆனால் பரமசிவனோ பழத்தை பகிர்ந்தால் அதன் தனித்தன்மை போய்விடும் என கூறி தனது மைந்தர்கள் இருவருக்கும் ஒரு போட்டியை அறிவித்தார். அதில் உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த ஞானப்பழம் கிடைக்கும் என்று அவர் அறிவித்தார். முருகன் உடனே தனது மிக பிரியமான மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வர கிளம்பிவிட்டார். விநாயகர் யோசித்தார், நாம் என்ன செய்வது என்று. உடனே அவர் தனது பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்த ஞானப்பழத்தை வென்றார். மயிலில் உலகத்தை சுற்றி வந்த நமது ஹீரோ இங்கு வந்து பார்த்தால் விநாயகர் கையில் ஞானப்பழம் இருந்தது. நடந்ததை அறிந்து கோபித்து கொண்ட குமரன் அனைத்தையும் துறந்து மலையில் குடியேறினார். பரமசிவனும் பார்வதியும் முருகனை சமாதானப்படுத்த முயற்சி செய்தனர். அப்பொழுது வரும் வழியில் ஔவையாரை கண்டார். ஔவையாரும் முருகனை சமாதானம் படுத்தும் விதத்தில், ஒரு பழத்திற்காக இவ்வளவு கோபம் கொள்ளலாமா முருகா? பழம் நீ ஆயிற்றே, அதாவது நீயே ஞான வடிவானவன் என்று ஆறுதல் வார்த்தைகள் ஔவையார் கூறினார். இருந்தாலும் நமது ஹீரோ இதையெல்லாம் ஒப்புக்கொள்ளவே இல்லை. ஔவையார் கூறிய பழம் நீ என்ற வார்த்தையை பிற்காலத்தில் பழனி என்று இந்த ஸ்தலத்தின் பெயராக மருவியதாக கூறப்படுகிறது. பழனிமலை உருவானதற்காக மேலும் ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு. அதை பற்றி இப்பொழுது காண்போமா? அகஸ்திய மாமுனிவர் தனது இருப்பிடத்திற்கு சிவகிரி, சக்திகிரி எனும் 2 மலைகளை எடுத்துச் செல்ல விரும்பினார். அவரது தனது சேவகனான இடும்பரிடம் இந்த மலைகளை தூக்கி வரச் சொன்னார். அவனும் காவடி போல் 2 மலைகளையும் கம்பியில் கட்டி தோளில் சுமந்து சென்றான். செல்லும் வழியில் தூக்க முடியாமல் சோர்வுற்று மலையை கீழே வைத்தான். அச்சமயம் பார்த்து முருகன் ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தில் மலை மீது ஏறி நின்றார். சோர்வு நீங்கிய பின் இடும்பன் மலையை தூக்க முயற்சி செய்தான். இடும்பனால் மலையை அசைக்கவே முடியவில்லை. என்னவாயிற்று என்று மேலே பார்த்தால் நமது ஹீரோ நின்று கொண்டிருந்தார். இடும்பன் முருகனை கீழே இறங்கச் சொல்லி கேட்டான். ஆனால் முருகன் கீழே இறங்க ஒப்புக்கொள்ளவே இல்லை. இடும்பன் அவரை எதிர்க்க துணிந்தான். அவனுக்கு தனது அருட்பார்வையை செலுத்தி தன்னுடன் வைத்து கொண்டார் முருகன். அதனால் இடும்பன் அவரிடம் 2 வரங்களை கேட்டான். முதல் வரம், முருகனுக்கு காவலாக இருக்க விரும்பினான். மற்றொன்று, தன்னை போல் காவடி சுமந்து வருபவர்களுக்கு முருகன் அருள் புரிய வேண்டும் என்று கூறினான். முருகப்பெருமானும் அவனுடைய வேண்டுகோளுக்கிணங்க இடும்பனை தன் காவல் தெய்வமாக நியமித்தார். மேலும் அவர் கூறியது, என்னை வணங்கும் முன் உன்னை வணங்கி மலையேற வேண்டும் என்று கூறினான். 2வது வரமாக, இடும்பனை போல காவடி சுமந்து சந்தனம், பால், மலர் போன்ற அபிஷேக பொருட்களை காவடி ஏந்தி என் சன்னதிக்கு வந்து வழிபட்டால் தான் நல் அருள் வழங்குவதாக வாக்களித்தார். அன்று முதல் முருக பக்தர்கள் முருகனுக்கு பல்வேறு காவடிகளை எடுத்தும் பால் குடம் எடுத்தும் வழிபட்டு வருகின்றனர். பழனிமலை கோயிலை பற்றிய சில தகவல்களை இப்பொழுது நாம் அறிந்து கொள்ளலாமா? இது தமிழ்நாட்டில் மதுரையிலிருந்து 115 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்குள்ள முருகனது சிலை போகர் எனும் சித்தரால் உருவாக்கப்பட்டது. இந்த கோயிலின் புராண பெயர் திரு ஆவினன்குடி. இந்த தலத்தின் தல விருட்சம் நெல்லி மரமாகும். மேலும் சண்முக நதி இந்த தலத்தின் தீர்த்தமாகும். முருகன் பெற்றோரிடம் கோபித்து கொண்டு வந்து நின்ற தலம் என்பதால் பழனிமலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி தலமே 3வது படை வீடு என்று அழைக்கப்படுகிறது. திரு ஆவினன்குடியின் மூலவர் பெயர் குழந்தை வேலாயுதர்.
இங்கு முருகன் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தேவயானை இல்லை. இவர் சிவனின் அம்சம் என்பதால் அவரது கருவறை சுற்றுச்சுவற்றில் தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரர் இருக்கின்றனர். பழனி மலை கோயிலை எப்படி வழிபட வேண்டும் என்று இப்பொழுது நான் உங்களுக்கு கூறுகிறேன். முதலில் காவல் தெய்வமான இடும்பனை வழிபட்ட பிறகு திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுதரை தரிசனம் செய்ய வேண்டும். பிறகுதான் மலை ஏற வேண்டும். மலை ஏறுவதற்கு 2-3 வழிகள் இருக்கின்றன. படி வழியாகவும் ஏறலாம், இல்லாவிட்டால் யானை வழிப்பாதையும் உள்ளது. இவை இரண்டும் இல்லாமல் விஞ்ச் மற்றும் ரோப்கார் வசதிகளும் உள்ளது. பழனிமலை கோயிலின் மூலவர் சிற்பம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அது போகர் எனும் சித்தரால் உருவாக்கப்பட்டது. அதை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்பொழுது நான் உங்களுக்கு கூறுகிறேன். போகர் எனும் சித்தரால் உருவாக்கப்பட்ட இந்த சிலை 4448 அரிய மூலிகைகளை கொண்டு ஒரு 9 விதமான நஞ்சுப் பொருட்களை உருவாக்கினார். பின்னர் இந்த 9 விதமான நஞ்சுப் பொருட்களை கலந்து நவபாஷாணம் எனும் மூலிகையை உருவாக்கினார். அந்த நவபாஷாணம் மூலிகை நோய்களுக்கு சிறந்த மூலிகைகளாக இருந்தது. அப்படி சிறப்பு வாய்ந்த நவபாஷாணத்தை கொண்டு முருகன் சிலையை அவர் உருவாக்கினார். அவர் உருவாக்கின அந்த சிலையே இப்பொழுதும் பழனிமலை முருகனாக நமக்கு காட்சி அளிக்கிறது. தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படுகிறது. அவை நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம் மற்றும் விபூதி. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகப்படுத்தப்படுகிறது. இவையில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாம் தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது. முடி முதல் அடிவரை அபிஷேகம் செய்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்திற்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் உள்ளது. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. பழனி என்றாலே நம் நினைவிற்கு வருவது பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தத்தை பற்றிய சில தகவல்களை இப்பொழுது காண்போமா? திருப்பதி லட்டு போல பழனி முருகன் கோயிலின் பிரசாதம் பஞ்சாமிர்தம் உலக பிரசித்தி பெற்றது. முந்தைய காலத்தில் 5 வகையான பொருட்களை கொண்டு அமிர்தத்திற்கு இணையாக தயாரிக்கப்பட்டதால் பஞ்சாமிர்தம் என்று அழைக்கப்படுகிறது. பஞ்சாமிர்தம் எப்படி தயாரிக்கப்படுகிறது என்றால், வாழைப்பழம், கற்கண்டு, சர்க்கரை, நெய், பேரிச்சம்பழம் போன்ற 5 பொருட்களை கொண்டு பஞ்சாமிர்தம் தயாரிக்கப்படுகிறது. பழனி முருகனின் 6 கால பூஜையின் போது பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்கின்றனர். பழனிமலை கோயிலின் சிறப்புகளை கூறிக்கொண்டே செல்லலாம். பழனிமலை கோயிலில் நேர்த்திக்கடனாக பக்தர்கள் காவடி எடுத்தும் பால் பன்னீர் அபிஷேகம் செய்வித்தும் முடிக்காணிக்கை செலுத்தியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். பழனிமலை கோயிலின் விழாக்களை பொறுத்தவரையில் இங்கு தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை மற்றும் கந்தசஷ்டி விழா மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. கந்தசஷ்டி விழாவின் 3வது நாளான இன்று முருகனின் 3வது படை வீடான பழனிமலையை பற்றிய சில தகவல்களை நாம் அறிந்து கொண்டோம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா, வீரவேல் முருகனுக்கு ஹரோஹரா, கந்தவேல் முருகனுக்கு ஹரோஹரா, திருத்தணி முருகனுக்கு ஹரஹரோஹரா. ராதே கிருஷ்ணா.